வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி மதுரையில் தாவேக்க துண்டை அணிந்தபடி கேரவனில் ரோட் ஷோ சென்ற விஜய். பூக்கள், துண்டு, சால்வைகளை விஜயை நோக்கி தொண்டர்கள், ரசிகர்கள் எரிந்து உற்சாகம். கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக மதுரை செல்கிறார் விஜய். தாவேக்க தொண்டர்களின் சத்தத்தால் அதிர்ந்த மதுரை விமான நிலையம். மதுரை விமான நிலையத்தில் விஜய் உற்சாகத்துடன் காணப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைக்கிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கொடைக்கானலில் நடைபெறக்கூடிய அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக 3 நாள் பயணமாக வருகிறார். மதுரை வந்திருந்த அவர் மதுரை விமான நிலையம் வழியாக வந்திருந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் கொடைக்கானல் சென்றிருக்கிறார். சரியாக அவருடைய வரவேற்பை, அவருடைய வருகை அறிந்து காலை 6 மணியிலிருந்து ரசிகர்கள் பெருந்திரளாக விமான நிலையத்தை பகுதியிலும் விமான நிலையத்துக்குள்ளேயும் சென்றிருந்தார்கள். போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவுக்கு அவர்கள் விமான நிலையத்திற்குள்ளேயே கோஷங்கள் எழுப்பியும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். சில ரசிகர்கள் எல்லை மீறி வரவும் மீறி சில ரகலையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும், காரில் வேகமாக தொங்கியபடியும் விமான நிலையத்திற்குள்ளே ரசிகர்கள் வந்திருந்தார்கள். விஜய் வந்ததற்கு பின்னதாக அவர் வருவதற்கு முன்னதாகவே சென்னை விமான நிலையத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை முதல் முறையாக பேட்டி கொடுத்திருந்தார். அதில் ரசிகர்கள் பின்தொடர்ந்து வர வேண்டாம், ஹெல்மெட் அணியாமல் வாகனங்கள் பின்தொடர வேண்டாம், அது தனக்கு பதட்டமாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார். அந்த பேட்டி அவர் கொடுத்துவிட்டு மதுரை வந்து இறங்கியதுமே அந்த அவர் அளித்த பேட்டியினுடைய வார்த்தைகளை ரசிகர்கள் மீறி இருந்த காட்சி நிகழ்ந்தது. அவருடைய வாகனத்தை முழுமையாக ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரசிகர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். தொடர்ச்சியாக பலமுறை விஜய் அறிவுறுத்தியிருந்தார். இப்பொழுது பேட்டி கொடுத்தும் அவருடைய அறிவுரையை மீறி ரசிகர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அவருடைய வாகனத்தை முழுமையாக சூழ்ந்து கொண்டு விமான நிலையத்திலிருந்து அந்த பெருங்குடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சாலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். தோராயமாக போலீசாருடைய கணக்குப்படி 3500 ரசிகர்கள் வந்திருக்கலாம், தொண்டர்கள் வந்திருக்கலாம் என்ற கணக்கு சொல்லப்படுகிறது. அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள், தொண்டர்கள் அவருடைய காரின் அவர் வந்த அந்த கேரவன் வேன் மேல ஏறி அவரை நெருங்குவதற்கு முயற்சித்த பொழுது அவருடைய வேனினுடைய முன்பக்க அந்த பம்பர் என்று சொல்லப்படக்கூடிய முன்பகுதி சேதம் அடைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை நெருங்க முயற்சித்தார்கள். அது பின்னதாக இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களும் தொடர்ச்சியாக விஜயை பின்தொடர்ந்து கப்பலூர் வரைக்கும் கூட கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு கப்பலூர் வரைக்கும் கூட பின்தொடர்ந்து தொண்டர்கள் ரசிகர்கள் வந்தார்கள். அவர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் கட்டுப்படுத்தி அவர்களுக்கு தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை காலையிலிருந்தே கொடுத்து வந்தார்கள். இருந்தும் பல நேரங்களில் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை மீறி ரசிகர்கள் விமான நிலையத்துக்கு சென்றார்கள். தடுப்புகளை உடைத்து உள்ளே சென்றார்கள். கார்களில் தொங்கியபடி பயணம் செய்து வந்தார்கள். செயலெல்லாம் முடித்து விஜய் அவர் வரவேற்கும் நோக்கில் பால், பூ உள்ளிட்டவைகள் எல்லாம் தூக்கி எறிந்து பீச்சி அடித்து அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். பல இடங்களில் பெண்கள், குழந்தைகள் நிறைய அதிக அளவுக்கு வந்திருந்து அவரை வரவேற்கின்றார்கள். தொடர்ந்து விஜய் சாலை மார்க்கமாக அவர் கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார். நந்தா, 3 நாட்கள் அங்கு படப்பிடிப்பு முடித்து திங்கட்கிழமை அவர் மீண்டும் மதுரை வந்து விமானம் வழியாக சென்னை செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. நன்றி வெற்றி, விவரங்களுக்கு. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை விமான நிலையத்தில் கேரவனில் ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்த விஜய். கையெடுத்து கும்பிட்டும் தனது அன்பை வெளிப்படுத்தினார். விஜயின் பேச்சை கேட்காமல் கேரவன் பின்னால் ஓடிய தாவேக்காவினர். சிலர் கேரவன் மீது ஏறியதால் கேரவனின் முன்பகுதி சேதம்.
கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார் தாவேக தலைவர் விஜய். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காகவே புறப்பட்ட போது சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. மதுரைக்கு கட்சி வேலையாக செல்லவில்லை, படப்பிடிப்பிற்காகவே செல்வதாக சென்னையில் கூறிய விஜய். அனைவரும் அமைதியாக வீடு திரும்ப வேண்டும் என்றும் விஜய் அறிவுரை. நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் பின்தொடர்வது பதற்றத்தை அளிப்பதாக கவலை. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. பிரதமர் மோடி காஷ்மீரில் அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என்று நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை. எந்த சவாலையும் சமாளிக்கும் வல்லமை படைத்தவர் பிரதமர் மோடி என்றும் அவர் ஒரு போராளி எனவும் மும்பையில் நடந்த வில்ஸ் மாநாட்டில் புகழார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த கரடி பிடிபட்டது. கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். இருட்டுக்கடைக்கு 3வது உரிமை கோரும் நிறுவனரின் பேரன். குடும்பத்தை சேர்ந்த மற்ற இருவரும் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். மே தினத்தையொட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் உறுதி. மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பில் உடன்பாடு இல்லை. மிக மிக பிற்போக்குத்தனமான நடவடிக்கை என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி விமர்சனம். திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார். இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. ஓசூர் அருகே மேம்பால பணிகளால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். எகிப்தின் சுபா பகுதியில் வீசிய கடும் புழுதி புயல். அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். பத்து தல படத்தில் வரும் நீ சிங்கம் தான் என்ற பாடலை தாம் அடிக்கடி கேட்பதாக பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி நிகழ்ச்சி. வைரலாகும் வீடியோ. Favorite right now? You'll be shocked. Nee Singam Dan. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம் தான். திருப்பூர் திரையரங்கில் சூர்யாவின் ரசிகர்களுக்காக ரெட்ரோ படத்தின் சிறப்பு காட்சி. கனிமா பாடலுக்கு பெண்கள் நடனமாடி கொண்டாட்டம்.